ஈரானில் அணு ஆயுதத்தை உருவாக்க முடியாது என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அமெரிக்கா 2 அல்லது 3 வாரங்களில் ஈரானை விட்டு வெளியேறும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் திறனை கட்டுப்படுத்தும் முதன்மை இலக்கை எட்டிவிட்டதாகவும் அமெரிக்கா தற்போது அந்த பணியை முடித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அமெரிக்க படைகள் ஈரானில் தங்கள் நடவடிக்கைகளை மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் என்று அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். தனது நிர்வாகம் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் ஈரானிற்கு 2 முதல் 3 வார கால அவகாசத்தை வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார். ஈரானின் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அமெரிக்கா அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பல மூத்த அரசியல் மற்றும் ராணுவ தலைவர்களின் படுகொலைகளை தொடர்ந்து ஈரானிய வான்வெளியில் தற்போது அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் ஆட்சி மாற்றத்தை அடைந்துள்ளதாகவும் கூறினார். தெஹ்ரானில் உள்ள புதிய தலைவர்கள் தீவிரவாதம் மிக குறைந்தவர்கள் மற்றும் அதிக பகுத்தறிவுள்ளவர்கள் என்று அவர் விவரித்தார். இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு உடன்பாடு ஏற்படாமலேயே போர் முடிவுக்கு வரக்கூடும் என்று அவர் மேலும் கூறியிருந்தார். போரின் தாக்கத்தால் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகள் அமெரிக்கா தனது ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்தவுடன் குறையும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார்.